எஸ் திரு சுப்ரத்னம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு பேருமே தெளிவாக விளக்குனாங்க. அதுலேயும் திரு சூர்யா வந்து என்ன நடந்து கொண்டு இருக்கிறது எங்கள் கூட்டணியில் அப்படின்னு அந்த கூட்டணியின் அக்கறையோடு பேசியிருக்காரு. இதில் நீங்கள் உங்கள் பார்வை என்ன? அப்புறம் தென் தமிழகத்தில் அதிமுக பலவீனங்கிறதே ஒரு தப்பு, அந்த ஆர்குமெண்ட்டை ஒத்துக்க முடியாது, வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வைக்கிறாரு. வில்சன் ஒரு கேள்வி கேட்டார், எல்லாம் சரி 3 பேர் சேர்ந்து ஒரு அறிக்கையே கொடுக்க முடியல, நீங்கள் என்னங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. அது திரு அன்பு தம்பி சூர்யா அவர்கள் சொன்னதை சிறு பிள்ளை கூட ஏற்றுக்காது. முழுக்க வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை கூட்டணியை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் இபிஎஸ்ட்டை விட்டுட்டோம், எனவே நாங்கள் இதில் தலையிடுறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்கிற கருத்தை யாருமே அரசியலில் கொஞ்சம் சிறிதளவு ஒரு ஞானம் உள்ளவங்க கூட ஏற்றுக்க முடியாது. கூட்டணியை எப்படி திரு அமித்ஷா அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களை வாய் திறக்க விடாத அளவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து சோமோட்டாவை அறிவிச்சிட்டு போகிறாங்கிற செய்தி தெரியும். அதற்கு பிறகு திருநெல்வேலியில் நடந்த அவங்களுடைய பிஜேபியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பற்றியே இபிஎஸ்ஐ பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் சென்ற நிகழ்வுகளும் தெரியும். எனவே இபிஎஸ் எந்த அளவு பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளப்பட்டு பிஜேபியால் வழிநடத்தப்படுகிறார் என்ற செய்தி உலகறிந்த விஷயம். எனவே வந்து திரு சம்பந்தம் இப்போது வரைக்கும் கூட்டணி அமைந்த பிறகு திரு சுப்ரத்னம் கூட்டணி அமைந்த பிறகு திரு டிடிவி தினகரன் விவகாரத்திலேயோ அல்லது திரு ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலேயோ திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு தானே உறுதியான இறுதி முடிவா இருக்குது இப்போ வரைக்கும். அதே போல திரு அண்ணாமலையோட இடைவெளி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்ட காலத்தில் அவர் இவரை சந்திக்கிறார், ஒரு மேடை அமைக்கப்படுது, அங்க அவர் தான் போய் பார்க்கிறாரு, 2 பேருக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்கு. அப்ப எல்லா விதத்திலையும் பிஜேபி திரு எடப்பாடி பழனிசாமிக்கான இடத்தை உறுதி பண்ணிருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணா மேடை அமைக்கப்பட்டிருக்கு, மேடையில் தலைவர்கள் அமர்ந்திருக்காக, அவர் போய் வரிசையில் போய் பார்க்கறது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அவர் போய் பார்க்குறாரு, தனியா போய் அண்ணாமலை பார்த்ததான் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு செய்தியாளர் சந்திப்புல. எங்களுடைய கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவை எடுக்குது, தொண்டனா அதை நான் நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறேன்றார். நேற்றுக்கு உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. அண்ணா அது ஒரு பேச்சப் ஒர்க்காக அதை பார்க்கணுமே தவிர அவர் மனதார அப்படி ஒரு முடிவு எடுத்தாரா என்பதை வந்து நாம் வந்து அது அரசியல் புரிதலோடு பார்க்க வேண்டும்னா. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய செய்திகள்லாம் வந்து பத்திரிகைக்கான செய்திகள், மேற்போக்கான செய்திகளா இருக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு நன்றாக தெரியும், அங்க வந்து அருமை சகோதரர் அவர் சுவாமிநாதன் சொன்னதை போல திரு தினகரன் அவர்களால் மட்டும் 21 தொகுதிகளில் எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். இன்றைக்கு இந்த அணியை இல்லனா அது காலம் முடிஞ்சு போயிட்டு. எங்களை பொறுத்தளவில் என்றைக்கு பிரதமர் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக சந்திக்க அனுமதி கேட்ட பிறகும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாரோ அத்துடன் என்டிஏவுடனான உறவு எங்களுக்கு முடிந்தது தான். அதைத்தான் இன்றைக்கு பேட்டியில் கூட தென்காசியில் அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு, என்டிஏவில் இருக்கிறார்களா என்று நான் வெளியேறியதான் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதுல நம்ம குழப்பமே அடைய தேவையில்லை. எனவே வந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவுங்களான்னு கேட்டதுக்கு அரசியல் எது வேணா நடக்கலாம், அங்கேயும் ஒரு எது வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்ன்ற ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் உறுதியா இருக்கா? ஆனா எது வேணாலும் நான் புரிந்துகிட்ட வரை எது வேணாலுங்கிற வார்த்தை வந்து அது விஜயுடைய கட்சியுடைய கூட்டணி சேருவீங்களா என்ற கேள்விக்கு தான் அவர் சொன்னாரே தவிர இதற்கான இந்தியாவுடனான கேள்விக்காக நான் அதுக்கும் வேறு ஒரு அறியவில்லை. நான் அவருக்கு பின்னாடி தான் நின்றுட்டு ஆனால் அதை விட தெளிவா சொன்னாரு, என்டிஏவில் நான் வெளியேறிய நிலை தொடர்கிறது என்பதை மிக தெளிவாக சொன்னார். நான் அவருடன் நெருக்கமாக உள்ளவன் என்ற அடிப்படையில் என்னுடைய புரிதல் என்பது நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் என்டிஏவுக்கு போற சூழல் இல்லை என்பதுதான். இல்ல அது இல்ல சார், அவர் சாய்ஸ் சார் ஒயிட் ஓப்பன். நாங்க ஏன் விஜய் கூட தான் போகணுங்கிற கட்டாயம் இல்ல. நிச்சயமாக அன்றைக்கு எழக்கூடிய சூழலுக்கு தகுந்தவாறு வெற்றி நல்ல அதையும் சொன்னாரு, நாங்கள் நான் இருக்கக்கூடிய அணி வெற்றி பெறக்கூடிய அணியாக இருக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார். எது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அணியாக பார்க்கப்படுகிறது? அருள் கூர்ந்த மூத்த பத்திரிகையாளர் அறிவாளி, உங்களுக்கு தெரியாதது அல்ல. இன்னொரு விஜய் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றாங்க, அதுதான் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கின்றாங்க, அதை மீன் பண்றீங்களா? அப்ப
அண்ணா நாங்க வந்து திராவிட இயக்க சித்தாந்தங்கள், திராவிட இயக்க கொள்கை, தமிழ்நாட்டை வந்து திராவிட இயக்க பிடியிலிருந்து சில பல சக்திகள் வந்து பிடுங்க நினைக்கக்கூடிய அந்த சூழலை எல்லாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் நிச்சயமாக நாங்க வந்து யாரையும் எதிரியா பார்க்க வேண்டிய சூழல் கிடையாது. திரு சூர்யா அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி, ஏதோ மதுரையில் 5 தொகுதி ஜெயிச்ச அன்னைக்கு இரட்டை தலைமை தம்பி சூர்யா, இரட்டை தலைமை மறந்து விட வேண்டாம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாங்க, நீங்க எங்களை புறக்கணித்து இன்னைக்கு அதான் வில்சன் கேக்குறாருல, திரும்ப சசிகலா அறிக்கையை தொடர்ந்து திரு டிடிவி தினகரன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாருன்றீங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்க முடியுதா? 3 பேருமே அப்படி இல்லாத போது வேற என்ன நெருக்கடி அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட போகுதுன்னு கேட்கிறாரு. அது தம்பி சூர்யா சொன்ன பதிலிலிருந்து இதில் நான் பதிலை எடுத்துக்கொள்கிறேன். இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கிறது, இயக்கங்களோடு பேசுவோம், நாங்கள் சரி செய்வோம் என்று தம்பி சூர்யா சொன்னாரே, அதே அடிப்படையில் இன்று வந்து காலகட்டங்கள் இருக்கிறது. இவர்கள் 3 ஒத்த கருத்தோடு இருக்கிறார்கள். என்ன இட்ஸ் only a formality. ரைட். சூர்யா ஒரு விஷயம் முன் வச்சாரு, தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்றதே ஒரு தவறான பார்வை அப்படின்னு சூர்யா சொல்றாரு. நிச்சயமா இப்ப வந்து 58 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு 18 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதுல ஒரே ஒரு சூர்யா அவர்களுடைய கருத்துல நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்துல முரண்படுறேன். அவங்க ஒரு 18 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சதை சொன்னாங்க. ஜெயித்த நபர்களை நம்ம பார்க்கணும். ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, தலவாய் சுந்தரம், நயினார் நாகேந்திரன், இசக்கி சுப்பையா, கிட்டத்தட்ட 50% பேர் முன்னாள் அமைச்சர். இது எல்லாமே அவர்களுடைய ஒரு சுய வேட்பாளர்களுக்குன்னு ஒரு சுய செல்வாக்கு இருக்கும். அது கூட இரட்டை இலை அப்படிங்கக்கூடிய ஒரு சின்னத்தினுடைய வேல்யூ. பழைய அதிமுகவுடைய வெற்றி எப்படி இருக்கும்னா, எதிர்பார்க்காத ஒரு வேட்பாளர் இருப்பார். செய்தியாளர்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு ஒரு சாதாரண தொண்டனை ஒரு இரட்டை வேட்பாளரை விட்டுவாங்க. அப்படி இருந்து ஜெயித்த ஒரு இயக்கம் அது. ஆனா இன்னைக்கு பார்த்தா விஐபி வேட்பாளர்கள் தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் அந்த ரிசல்ட் காட்டுது. சவுத்தோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா முக்கிய வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கரை சேர்ந்திருக்காங்க. ஆனா ஒரு ஸ்பாயிலரா இவங்க இருப்பாங்க. இப்ப வந்து தனித்து நிக்கிறதுனாலயோ வேற ஏதோ ஒரு அணியோட போறதுனாலயோ ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கு பெரிய பலம்னு நான் சொல்லிருந்தேன். அதே நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பலவீனமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க சிவகங்கை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டாலே ராஜா அவர்கள் ஒரு 21,589 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியடைகிறார் சார். ஆனா அங்க அமமுக எடுத்த ஓட்டு மட்டும் 44,864. இன்னைக்கு சுப்ரதனம் சார் இங்க இருக்காங்க. ஓபிஎஸ் அணியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ. சார் இன்னொரு பாயிண்ட் நீங்க வந்து கணக்குல வச்சுக்கலையா? அன்றைய நிலையில திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவுடைய தலைமையோ வேறு ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு தலைமை அவர் தான், கட்சி அவர் தான், சின்னம் அவர் தான் சொல்லி இன்னைக்கு 100 தொகுதிகளுக்கு மேல பரப்புரைக்கு போயிட்டாரு. எனக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாருங்க போது அந்த சூழல் மாறலையா? அப்போ அதான் இப்ப அவரு திருநெல்வேலிக்கு போனார் சார். நீங்க இப்படி எடுத்துக்க, நேரடியா நான் தான் கேட்கிறேன். அவர் என்னன்னா தென் மாவட்டங்களுக்கு கூர்மையான வாளா நயினார் நாகேந்திரன் இருக்கார், அது போதும், அந்த வாக்குகள் நமக்கு வந்துடும் அப்படின்னு அவர் நம்புறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? கூர்மையான வாளாக நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்க்கிறாரு. அதுல ஒரு கூட்டணியா ஒரு ஜெல்லா இருக்காங்க. ஓகே, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிக்கே திருநெல்வேலியில அதிமுக தானே கை கொடுத்துச்சு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனித்து தேர்தலை சந்திக்கிற பொழுது, அவரு அங்க போய் நிற்கிற பொழுது, பாஜக மட்டும் தேர்தலை சந்திக்கிற பொழுது திருநெல்வேலியே ஒரு தோல்விதான் அடைகிறார். முந்தைய அதிமுக கூட்டணியோடு ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் ராமநாதபுரத்துல தோல்விதான் அடைகிறார். அப்ப அவர் ஒரு தொடர் வெற்றியை பதிவு செய்துள்ள அவருடைய வெற்றிக்கே அவர் கிட்டத்தட்ட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்திருக்காருன்னா 2 முறை அதிமுக இருந்து 1 முறை அதிமுக பாஜக கூட்டணியில் என்னென்ன ஜெயித்திருக்காரு. அவருக்கு ஒரு தனித்த செல்வாக்குன்னு நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணாலும் கூட அதை ஓபிஎஸ் போன்றவர்கள் டேமேஜ் தான் பண்றாங்க. என்கிட்ட வந்து அவர் மெசேஜ் பண்ண ஆதாரத்தை காட்டுறேன், நான் பல தடவை கால் பண்ணதை காட்டுறேன். அந்த சமூகத்துக்குள்ளே நயினார் நாகேந்திரன் காலை பிடிச்சி கீழே இருக்க ஒரு முயற்சி தான் அது. அவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த சமூகத்தில் இருந்து அவர் இன்னைக்கு மாநில தலைவராக வந்திருக்காங்கன்னு சொன்னாலும் கூட அது இன்னொரு கோணத்துல பார்த்தா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களை அதற்கு பின்பு கூட சமரசம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதுக்குள்ள எழும்ல. இது எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சுப்ரதனம் சார் இருக்கிறதுனால சொல்ல விரும்புறேன். அதாவது அந்த உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அணியில இருந்து செய்த சட்டமன்ற உறுப்பினர். அங்க பார்வர்ட் பிளாக் போட்டிட்டாங்க. திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துலதான் இவ்வளவுக்கும் போட்டிட்டாங்க. ஆனாலும் இரட்டை இலை சின்னம் தான் அங்க ஜெயிச்சிச்சு. அங்க பின்பும் கூட அந்த டிடிவி அவர்களுடைய மகேந்திரன் வேட்பாளர் உசிலம்பட்டியில மட்டும் 55,491 ஓட்டு எடுத்தார். இது இப்ப இந்த அளவுக்கு வீரியமா இனியும் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் இருப்பாங்கன்னு நிச்சயம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களால் ஒரு 5,000, 7,000, 10,000 எடுக்க முடிஞ்சா கூட நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். சில 100 ஓட்டுகள் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு முக்கியமானது. அதை அவங்க குறிவைக்காமலோ கவனிக்காமலோ விட்டுட்டாங்கன்னா இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க சார்.